ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பவுன் நகையை வச்சு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க? 3 பவுன் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வச்சு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? அதிகபட்சம் எவ்வளோ பவுன் நகை வச்சுருந்தா தள்ளுபடி ஆகும்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஓரியண்டடா என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, கூட்டுறவு சங்கங்களில் தங்க நகைக்கடன் முன்னுரிமை யாருக்கு, பணியாளர்களுக்கு கூட்டுறவுத்துறையின் பெரிய ஆர்டர் என்ன போன்ற பல தகவல்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட்டுறவு சங்கங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவானது பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்று வருதுன்னே சொல்லலாம். தமிழகத்தில் 4473 தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருது. 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் 933 கிளைகளுடன் செயல்பட்டு வருது. இவற்றில் பல்வேறு பிரிவில் கடனும் வழங்கப்பட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், நகைக்கடன் உட்பட பல்வேறு பிரிவுகளில் கடன்கள் வழங்கப்பட்டு வருது. மொத்தமாக 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலையும் செஞ்சுட்டு வராங்க. இதில் பல பேர் தொடர்ந்து ஒரே கிளையில் ஒரே பிரிவில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வராங்க. அது மட்டும் இல்லைங்க, சில பேர் தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமே கடன் வழங்க முன்னுரிமை அளிக்கிறாங்களாமா. மேலும் சில இடங்களில் கடன்களை தவறாக அனுமதி தருதல், இல்லைன்னா கடன் தொகைகளை தவறாக பதிவிடுவது, சேமிப்பு தொகைகளை தவறாக பயன்படுத்துதல், குறைந்தபட்ச கணக்கு பிழைகள், தவறான வட்டி கணக்கீடு, சில சமயம் பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகைகளை பதிவு செய்யாமல தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்த உள்ளிட்ட பல புகார்கள் கூட்டுறவுத்துறையில் எழுந்த வண்ணமே இருக்கு. அதனால தான் நிதி நிர்வாகம் அம்சங்களின் முறைகேடுகளை தவிர்க்க ஒரே கிளை ஒரே பணியிடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிவோரை இடமாற்றம் செய்ய மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் மேலாண் இயக்குநர்களுக்கு கூட்டுறவு பதிவாளர் நந்தகுமார் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டிருந்தார். இது குறித்து அப்போது அவர் அனுப்பியிருந்த சுற்றறிக்கையில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் பணியாளர்கள் யாருமே ஒரு குறிப்பிட்ட கிளை பதவி பிரிவில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றவில்லை அப்படிங்கிறத மேலாண் இயக்குனர் உறுதி செய்ய வேண்டும். பணியாளர்கள் விவரங்கள் எந்த தேதியில் இருந்து பணிபுரிகின்றனர் என்பதற்கான பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தார். ஆனால் இந்த உத்தரவை பல மண்டல இணை பதிவாளர்கள் பின்பற்றப்படவே இல்லை. இதனை அடுத்து தான் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் அவர்கள் மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சார். அதில் என்னன்னா, இடமாற்றம் செய்து நிறைவு அறிக்கையை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டும் இதுவரைக்கும் அறிக்கை அனுப்பாதது ஏற்புடையதாக இல்லை. எனவே தான் இது தொடர்பான நிறைவு அறிக்கையை வரும் 29ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க வேண்டும். இது தவறினா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு மண்டல இணை பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இந்த உத்தரவானது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தந்து வருதுன்னே சொல்லலாம். காரணம், ஒரே இடத்துல நீண்ட காலமாக இருந்தால் கணக்கில் தவறுகள் மறைக்கப்படுவதற்கான அபாயம் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரே அலுவலகத்தில் அல்லது சங்கத்தில் நீண்ட காலமாக பணியாற்றும் போது தனிப்பட்ட தொடர்புகள், உள்ளூர் அழுத்தங்கள் உருவாக வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனவே தான் இந்த உத்தரவால் நிர்வாக வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும், அலுவலக வேலைகள் விதிமுறைப்படி நடைபெறும் நிலை உருவாகும், முறைகேடுகள் இல்லைன்னா ஊழல் வாய்ப்புகள் கணிசமாக குறையும். இது மட்டும் இல்லைங்க, கூட்டுறவு சங்கங்களில் நேர்மையாக இயங்குகின்றன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவானாலே சேமிப்பு, கடன், அரசு திட்டங்கள் மக்களை அதிகம் பயன்படுத்த தொடங்குவாங்க. ஸோ இது கூட்டுறவு அமைப்புகளின் வளர்ச்சிக்கு உதவும்.
இதெல்லாம் ப்ராப்பராக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி எந்த அளவுக்கு நகைக்கடனை தள்ளுபடி செய்வாங்க, விவசாயிகள் வங்கி கடன் அதாவது நகைகளை வச்சு கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிற தகவலை நமது முதல்வரும் அண்ட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் துறையில் இருக்கும் நபர்கள் அமைச்சர்களாலே சரியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விவசாயி அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி நகைகளை வச்சு அடமானம் வச்சு நீங்கள் நகைக்கடன் வாங்கும்போது குறைந்தபட்சம் நீங்கள் 3 பவுன் நகைகளை அடமானம் வைங்க. அப்படி 3 பவுன் நகை அடமானம் வைக்கும்போது ஒரு வங்கியில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு மேலான தொகைகளை வந்து தரதா சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிற தொகை ஒரு 99,000மோ இல்லை 98,000மோ ஒரு பணத்தை 3 பவுன் நகைக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, ஆளுங்கட்சியும் சரி நாளைக்கு எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அந்த எதிர்கட்சியும் இதே கருத்தை தான் முன்மொழிவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதுக்கு போன எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு நகை கடனை வச்சு நீங்கள் நகை அமௌண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அப்போது லேட்டாக வச்சவங்க எல்லாம் உங்களுக்கு வங்கி கணக்கில் நாங்கள் டெபாசிட் பண்ணிடுறோம் அதுக்கான தொகையை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஒரு சில பேர் எடுத்திருப்பாங்க, ஒரு சில பேர் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. அப்படி எடுக்காமல் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு தள்ளுபடி ஆகலை, அதை எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தள்ளுபடி ஆகிருக்கு. ஸோ எனவே வங்கியில் வந்து இது மாதிரி ஒரு தகவலை சொன்னாலும் நீங்கள் ஒரு வாரமோ 10 நாளோ கழித்து அந்த டெபாசிட் பண்ண பணத்தை மீண்டும் நீங்கள் எடுத்துருங்க. அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி ஆகும், இல்லைன்னா தள்ளுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் நகை கடனை வங்கியில் கூட்டுறவு வங்கியில் வாங்குங்க, உங்களுக்கு தள்ளுபடி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஐயோ நான் வந்து 5 பவுன் நகை வச்சு வாங்கிட்டேனே, நான் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேனே, எனக்கு தள்ளுபடி ஆகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு வைப்பேன். தள்ளுபடி ஆகலாம், தள்ளுபடி ஆகாமையும் போகலாம். நீங்கள் 3 பவுன் நகை வச்சு 1 லட்ச ரூபாய் கீழே பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரண்டின்னு என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நகைகள் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்னால் கேரண்டி சொல்ல முடியாது. பட் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன், அதுக்கு ஸ்லைட் பாசிபிள் தான். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா நகைகளுடைய வேல்யூ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. அதனால் 3 பவுன் அப்படிங்கிறது சென்ற சட்டமன்ற தொகுதியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அதே 3 பவுன் அப்படிங்கிறது இந்த சட்டமன்ற தொகுதியில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவினே சொல்லலாம். அதை விட அதிகமான தொகை, ஏன்னா பணப்புழக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு மக்களிடத்தில். அதனால் 5 பவுன் 1.5 லட்சம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது எப்படியோ நீங்கள் ஒரு சேஃபாக ஜோனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த 2-3 விஷயங்கள் தேவையில்லை, நண்பர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தேவையானவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.